ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது வந்து சாயங்காலம் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரியும் பண்ணலாம், இல்லை டின்னருக்கும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு தேங்காய் பாலில் பண்ண போகிறதுனால சளி பிடிச்சிருந்தா கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். புண்ணு இருந்தால் கூட இது வந்து அதை ஆற்றும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாவு வந்து நம்மளோட பச்சரிசி மாவு. இது நம்ம எம்எஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் கிடைக்கிது. இதில் இடியாப்பம் செய்யலாம், புட்டு செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், இந்த பால் கொழுக்கட்டை செய்யலாம், எல்லாமே செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாவு எடுத்துக்கலாம், தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். இது ஸ்வீட்டுன்றதுனால கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா அந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதித்த பிறகு தான் இதில் ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இந்த மாவில் கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம். மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். மாவு பதம் எப்படின்னா, இப்படி தொட்டோம்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அந்த தான் மாவு பதம். இதை நல்லா கொஞ்சம் கையில் இப்போ பிசைஞ்சிக்கலாம். இப்போ அந்த மாவு பதம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்புறம் குட்டி குட்டியாக உருண்டையாக இது பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா பாலை காய்ச்சி வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு நெய் எடுத்துக்கலாம். இந்த மாவு இருக்குல்ல, இதில் கொஞ்சோண்டு எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். குட்டி குட்டியாக நிறைய உருண்டை என்ன ஷேப் வேணுமோ நம்ம உருட்டிக்கலாம். உருட்டிட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, அழகாக குட்டி குட்டியாக உருண்டை உருட்டிக்கோங்க. இப்படி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியானது. பிகினர்ஸ் கூட இதை செய்யலாம். இந்த முறையே நான் ஃபஸ்ட்டு இப்படி செஞ்சு காட்டுறேன். இன்னொரு நாள் டைரெக்டாக சுடுதண்ணியில் போட்டு வேக வைக்கிறதா செஞ்சு காமிக்கிறேன். இது பிகினர்ஸ் கூட பயப்படாமல் செய்யலாம். கரைஞ்சிருமோ அப்படின்லாம் பயப்படாமல் ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு அடுத்து என்ன செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி அமைக்கி பார்த்தா நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். வெட்டி பாலை ஊற்றிக்கலாம். பால் நல்லா சூடாகட்டும். காய்ச்சின பால் தான். கொஞ்சம் லைட்டாக சூடான உடனே நம்ம அரைச்சி இந்த உருட்டி வேக வச்சுருக்கோம்ல கொழுக்கட்டை, அதை இதில் போட்டு கொஞ்சம் பால்லையே வேக விடலாம். இங்கே பால் நல்லா பொங்கி வருதில்ல. இப்போ நம்ம அந்த வேக வச்ச கொழுக்கட்டையை போட்டுக்கலாம். அது கூடயே ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொழுக்கட்டையை போட்டாச்சு. ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம். ஏன்னா இட்லி பாத்திரத்தில் வெந்ததுனால ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பால் கெட்டியான உடனே லாஸ்ட்டாக தேங்காய் பாலை ஊற்றி சர்க்கரை போட்டு தேங்காய் பாலை ஊற்றி இறக்கிக்கலாம். இதை நம்ம மாவு பிசைஞ்சோம்ல, அந்த மாவை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கெட்டியாகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு இதை அதில் ஊற்றிடலாம். அப்போ கெட்டியாகும் கொஞ்சம். தண்ணியை கொதிக்கிறதில் ஊற்றிடலாம்.
இப்போ தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் நம்ம. அது உங்களோட இனிப்புக்கு எந்த அளவு சர்க்கரை வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை போடுங்க, போதும். சர்க்கரை போட்டாச்சு. சர்க்கரை கொஞ்சம் நல்லா கரைஞ்சி கெட்டியாகட்டும். சர்க்கரை வேணான்றவங்க வெல்லத்தை தேவையான அளவு ஒரு 1/4 கிலோ வெல்லத்தை எடுத்து நல்லா நுணுக்கி கரைச்சி வடிகட்டி இதில் அப்படியே சேர்த்திடலாம். கொஞ்சம் நல்லா கெட்டியாகட்டும், பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சர்க்கரை வேணும்னா திரும்ப போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும், அப்புறமா தேங்காய் பால் ஊற்றிட்டு காட்டுறேன். பாருங்கள், கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த நுரக்கட்டி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பால் ஊற்றின பிறகு. நுரக்கட்டி வந்த உடனே காட்டுறேன். இந்த பால் கொழுக்கட்டை வந்து இந்த வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க, சளி பிடிச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது டக்குன்னு ஒரு நைட் டின்னரை செஞ்சு கொடுத்துடலாம். இல்லை பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஈவினிங் டைம்லேயும் சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். இந்த பபிள்ஸ் வருது பார்த்திங்களா, இந்த மேலே இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் ஊற்றின பிறகு நம்ம கொதிக்க விடக்கூடாது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பால் கொழுக்கட்டை. இதை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நட்ஸ் இருந்தால் நட்ஸ் போடுங்க, இல்லைன்னா போட வேண்டிய அவசியம் இல்லை. கார கொழுக்கட்டை அண்ட் பால் கொழுக்கட்டை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. பாய்.